கிளாஸ் பையன் சார், வந்து நிற்கிறான், கலகலகலன்னு நிற்கிறான். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், 2 மார்க் சார், 2 மார்க் சார், 33 போட்டிருக்கீங்க சார், இந்த பொண்ணான கையால் 2 போட்டிங்கன்னா நான் எங்கள் ஜாதியிலே பாஸ் பண்ண. ஜாதியை கொண்டாட்டான் சார் அவன். என் ஜாதியிலே நான் பாஸ் பண்ணுன்ற பெருமை அடைவான் சார். ஒன்றுமில்லை, அப்பா அப்பப்பா பார்த்து திட்டுறாரு சார், மடப்பயமோனே மடப்பயமோனேன்னு அவர் நினைக்காம திட்டுறாரு சார். எனக்கும் புரியல, நான் என்னத்த சொல்றது, அவருக்கு போய் விளக்கம் சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா திட்டுறாங்க சார், உறவுகள்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க சார். 35 மார்க் வாங்கிட்டு பாஸ் பண்ணன்ற மிகப்பெரிய வெற்றி அடைவன் சார். 2 மார்க் இவ்வளோ பேசுறான் சார் அவன். நம்ம உள்ளோர திருத்திக்கிட்டே மகிழ்ச்சியாக இருக்கிறான். இம்மா பேசுறான் பத்தியா, இவன் வாழ்க்கையில் நிச்சயமா வார்டு மெம்பரை வந்துருவான். ஏன்னா அவ்வளோ பேசுறான் சார் அவன். எப்படி இவன் ஓட்டு வாங்கிடுவான் அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நினைச்சுங்கிறேன். இது நான் படிச்ச டிகிரி அவர் போது அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கும் போது இவனுக்கு சப்போர்ட்டா இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். சார் என்னடா இந்த பள்ளிக்கூடத்தில் நல்லவர் அவர் தான், அவர் போய் தொந்தரவு பண்ணிக்கிற. அவன் போடுற பீடிகை பாருங்க, அந்த வார்த்தைகளை பாருங்களேன். போட்டுட்டு சொல்றான், சும்மாறா என்ன கேட்ட, 2 மார்க் காட்டு. அவன் ஐயாவுக்கு வளவளன்னு பேசினா பிடிக்காது, அமைதியாயிரு, 5 போடுவார். இப்ப நான் அவனுக்கு 2 முதல்ல போட்டிருக்கலாம் சார், இப்ப 5க்கு இவன் ஏத்திட்டான். இப்ப இவன் நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் சார். சொல்லி முடிச்சுட்டு என்கிட்ட சொல்றான், சார் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்ல போடு சார். இப்பெல்லாம் வர வர இன்னும் பயங்கரமா பேசுறாங்க. என் காதல விழுந்தது, ஃபெயில் போட்டா ஜெயிலாம் கூட உண்டுன்னு பேசிக்கிறாங்க சார். அதுவும் ஒரு எச்சரிக்கை விடுறான் சார். உண்மையிலேயே பயந்து போய் சரி நான் 5 போட்டு விட்டுனேன். ஏன்னா அவனுடைய ரசிப்பு, அவன் பேசுற ஆற்றல், அவனுடைய திறமை, அவனுடைய என்னமா பிழைக்கிறான் பாருங்க. பேசுவது ஒரு கலை, எழுதுவது ஒரு கலை.